பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது, அந்த காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருந்தோம்ல. அது போல் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லுகிறார். அது தீர்க்க தரிசனமான ஒரு காரியம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக யாரிடத்துல பேச விரும்புகிறார். அந்த வசனத்துக்கு நேரம் நம்ம போகலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 4-6 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். யாரோ ஒரு ஊழியருக்கு நேராக இந்த வார்த்தைகள் வருகிறது. சென்ற வருடத்தில் உங்களுடைய ஊழியத்தில் அநேக நபர்கள், அநேக ஆத்துமக்களை கர்த்தர் கொடுத்தார். ஒவ்வொரு ஆத்துமாவாய் உங்களை விட்டு செஞ்சது உண்டு. நீங்கள் நினச்சிக்கிறீங்க, சரி போனா போட்டும், இருக்கிறத நான் பார்த்து கொள்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எந்தெந்த ஆடுகள் உங்களுடைய மந்தையை விட்டு போனதோ உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்த அந்த ஆடை தேடி செல்லுங்க. அந்த ஆடு கிடைக்கிற வரைக்கும் அதை தேடுங்க. எந்தவித சந்தோஷமும் உங்களுக்கு வேணாம். எந்தவித அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு மெய்ப்பன் எல்லாவற்றையும் விட்டு அந்த ஆடு எந்த முள்ளில் இருக்கிறதோ, எந்த பழத்தில் விழுந்து இருக்கிறதோ, எந்த மிருகத்தின் கையில் அகப்பட்டு இருக்கிறதோ என்று அவன் தேடி தேடி அவன் ஓடினது உண்மையானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நம்பி கொடுத்திருந்த சபை இப்பொழுது எப்படி இருக்கிறது? உங்களை நம்பி கொடுத்த ஆத்துமாக்கள் எப்படி இருக்கிறார்கள்? உங்களை நம்பி கர்த்தர் செய்த காரியங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது? விட்டுட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், சென்ற வருடத்தின் கசப்புகள் வேண்டாம், இந்த வருடத்தில் தேடி ஓடுங்க. அது கிடைக்கிற வரைக்கும் அதை விடாதீங்க. கிடைத்து உங்கள் தோளின் மேலே போட்டு சந்தோஷமாய் வந்து உங்கள் சிநேகிதரோடு, உங்கள் அயலகத்தாரோடு, ஆவியானவரோடு சந்தோஷப்படுங்கள், திரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எந்தெந்த ஆத்துமாக்கள் உங்களை விட்டு போனதோ, என்னென்ன காரியங்கள் உங்களை விட்டு போனதோ, எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த பிளான்ஸை, எந்தெந்த ப்ராஜெக்டை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்து அது உங்கள் கையை விட்டு போனதோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், விடாத, திரும்பிப்போம். அது கிடைக்கிற வரைக்கும் அதை விடாதீங்க, அது பின்னாடி போங்க. ஆட்டின் மெய்ப்பன் எப்படி தன் ஆட்டை தன் தோளின் மேலே போட்டு திரும்பி சந்தோஷமாய் திரும்பி வந்தானோ, அது போல கர்த்தர் நம்மையும் மாற்றுவார். விடாமல் தேடுங்கள், விடாமல் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய இருதயம் வாஞ்சிக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஆட்டின் மெய்ப்பனை போல ஆண்டவர் இழந்த ஆத்துமக்களை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். இழந்த ப்ராஜெக்டை திரும்பி கொடுப்பார். இழந்த பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, உமக்கு இது லேசான காரியம். இழந்த ஆத்துமக்கள் திரும்பி வருவார்களாக. ஆண்டவரே, நாங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தால் எங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. அந்த ஆத்துமா பின்வாங்குகிறதுக்கு நாங்கள் காரணிகளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, சென்ற வருடத்தில் என்னென்ன காரியங்களை இழந்தோமோ இந்த வருடத்தில் ரெட்டிப்பாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ரெட்டிப்பான ஆத்துமாக்கள், ரெட்டிப்பான வழிநடத்தல், ரெட்டிப்பான ஆலோசனைகள், ரெட்டிப்பான உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, எல்லாவற்றும் ரெட்டிப்பாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருடம் சாட்சியின் வருடமாய் நாங்கள் நின்று உமக்கு முன்பாக சாட்சி சொல்லுகிற ஒரு வருடமாய் இந்த வருடத்தையும் இந்த மாதத்தையும் நீங்கள் மாற்ற போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீரே எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.